ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டிருக்கோம். இதை தவிர தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்கும், அதுக்கு சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் அடுத்தடுத்த போஸ்ட்டில் நான் போட்டிருக்கிறேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சிலபஸ் ஃபார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த டாபிக் நம்ம சொல்ல போகிற டாப்பிக்லாம் நீங்கள் எந்த புக்கில் வேணாலும் படிச்சுக்கலாம். எவ்வளவு டீட்டெயில்டாக எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கு எந்தெந்த புக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நல்லா டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒன்லி எலிஜிபிலிட்டி தான். ஹையஸ்ட் மார்க்கு நம்மளோட ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியும். 1492 வேக்கன்சிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ டாபிக் என்னென்னு பார்த்துருவோம். சிலபஸ் என்னென்ன புக் படிக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். இதில் அனாட்டமி ஃபிசியாலஜி. ஸோ பேசிக்காக தான் உங்கள் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அனாட்டமி ஃபிசியாலஜி. ஸோ இதில் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அனாட்டமி பற்றி படிச்சுக்கோங்க, ஃபிசியாலஜியை பற்றி படிச்சுக்கோங்க. மைக்ரோபயாலஜி அடுத்தது. இந்த டாப்பிக்கில் மைக்ரோபயாலஜியில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மெடிக்கல் என்டமாலஜி அண்ட் பேராசைட்டாலஜி. ஸோ இதுவும் மைக்ரோபயாலஜியில் வருது. தென் ஹைஜீனை பற்றி படிக்கணும். அடுத்து என்விரான்மெண்டல் சானிடேஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இதை படிக்கணும். நியூட்ரிஷன் அண்ட் நியூட்ரிஷனல் எஜுகேஷனு, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன் ஆஃப் த ஹெல்த்து, பப்ளிக் ஹெல்த் ஆக்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்கள் புக்கில் இருந்தது அப்படின்னா அதில் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறவங்க அடுத்தடுத்த புக்கு நான் என்ன படிக்கணுங்கிறத சொல்கிறேன். தென் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா அண்ட் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு த தமிழ்நாடு. Then factors affecting health of the individual, family and community. Then national health programs including HIV, AIDS, NHM. So national health programs for including HIV, AIDS, NHM, control of communicable disease or non-communicable disease, basic medicine and treatment of minor ailments, then first aid, emergency care and rehabilitation, health and vital statistics, HMIS, maintenance of records, then reproductive child health, RCH, then family welfare and population education, behavioral science, communication skill, IPC and counseling, IEC, AV/AIDS and media, job responsibilities of the health inspector. ஸோ இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும். இதில் உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன உங்கள் புக்கில் கண்டிப்பாக இருக்கும். தென் கம்யூனிகேஷன் ஸ்கில் படிக்கணும். கவுன்சிலிங்கை பற்றி படிக்கணும். AV/AIDS என்னென்ன இருக்குது, வேறு மீடியம் ஆஃப் அந்த கம்யூனிகேஷன் என்னென்ன இருக்குது, ஐஇசினா என்ன, பிஹேவியரல் சயின்ஸ் அதாவது சைக்காலஜியை பற்றி பேசிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபேமிலி வெல்ஃபேர் பற்றி படிச்சிருக்கணும். பாப்புலேஷன் எஜுகேஷன், ஸோ பாப்புலேஷனை பற்றி படிச்சிருக்கணும். இது இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த், RCHஐ பற்றி படிச்சிருக்கணும். தென் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட் எய்டு, எமர்ஜென்சி, ரீஹாபிலிட்டேஷனை பற்றி படிக்கணும். பேசிக்கான மெடிசின்ஸ் என்னென்ன இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைனர் எலிமெண்ட்ஸ் என்னென்ன மைனர் எலிமெண்ட்ஸ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு, சிம்பிளாக டயரியா, ஃபீவர் அந்த மாதிரிலாம் என்னென்ன பண்ணணும். கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ் எப்படி பண்ணணும், நான் கம்யூனிகபிள் டிசீஸில் எதை வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். இதை தவிர நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குது அதுலேயே HIV/AIDS பற்றி கேட்டிருக்கிறாங்க. நேஷ்னல் ஹெல்த் மிஷனை பற்றி கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹெல்த் ஆஃப் த இண்டிவிஜுவலை எந்தெந்த ஃபேக்டர்ஸ் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது, ஃபேமிலியோட ஹெல்த்தை எது அஃபெக்ட் பண்ணுது, கம்யூனிட்டி ஹெல்த்தை எது அஃபெக்ட் பண்ணுது அதை படிக்கணும். ஃபேக்டர்ஸு, பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியாவில் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் இந்த தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படிங்கிறது, பப்ளிக் ஹெல்த் ஆக்டை பற்றி படிக்கணும். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த்தை பற்றி படிக்கணும். நியூட்ரிஷன் அண்ட் நியூட்ரிஷனல் எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும். என்விரான்மெண்டல் சானிடேஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஹைஜீனை பற்றி படிக்கணும். தென் மைக்ரோபயாலஜியில் என்னென்ன ஆர்கானிசம் என்னென்ன டிசீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதோட கம்யூனிகேபிள் அந்த டிசீஸில் இன்குபேஷன் பீரியடு, மற்ற அந்த பீரியட்லாம் என்னென்ன, அது இல்லாமல் அனாட்டமி ஃபிசியாலஜி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். என்னென்ன புக் படிக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிங்க. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கூட கவர் பண்ணலாம். தேங்க்யூ.